சென்னையில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வந்து ஒரு 26 வயசு பையன் வந்து ஒரு கத்தியால ஒரு படத்துல நடக்கிற மாரி இல்ல. படத்துல ஒரு சீன் மேக் பண்ற மாரி இல்ல. அ அந்த மாரி வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அது வந்து ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வந்து கத்தியால குத்தி ஒரு 7 இடத்துல வந்து சராமரியா குத்திருக்காங்க. அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து கரண்டா வந்து நியூஸ்ல பாத்தீங்கன்னா அதுதான் ஓடிட்டு இருக்கும். கரண்ட் நியூஸே வந்து ஒரு ட்ரெண்டிங்கே வந்து அதுதான் இருக்கும். ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து இதுக்காக வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து இதுக்காக வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம நான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு நிலைமை. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்தணும். இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்ட்டு இவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ யார் பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள கிண்டியில் இருக்கிற கலைஞர் சென்டினரி சூப்பர் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து கலைஞர் ஹாஸ்பிட்டல், சென்னை கிண்டியில் இருக்கிற கலைஞர் ஹாஸ்பிட்டல் வச்சுப்போம். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து காலையில் ஒரு 10:30 மணிக்கு ஒரு பையன் வந்து டாக்டருக்காக நார்மலாக எல்லாரும் எப்படி நம்ம ஓபி சீட் வாங்கிட்டு டாக்டரை பார்க்க போவோம், அந்த மாதிரி வந்து டாக்டரை பார்க்க போயிருக்காரு. போற போது போயிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு டாக்டர் மேல சராமரியா கையில தாக்கி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கோவம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. வீட்டுல இருந்து காய்கறி கட் பண்ற கத்தியெல்லாம் இருக்கலாம். ஸோ அதை பாக்கெட்ல மறைச்சு வச்சுட்டு கையில தாக்கம் இல்லாம வந்து குத்திடுறாரு. டாக்டர் மேல ஒரு 7 இடத்துல குத்திடுறாரு. முகத்துல, அப்புறம் கழுத்துல, அப்புறம் வாயில, அந்த மாதிரி பிளேஸ்ல கொஞ்சம் ரொம்ப ஒரு டீப்பா குத்துற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆத்திரமா இருந்திருக்கு. இந்த ஆத்திரம் வந்து ஏன் வந்துச்சு? இந்த ஆத்திரம் வந்து ஏன் எதனால வந்து இவ்வளவு பெரிய ஒரு கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு? ஏன்னா வந்து ஒரு பேஷனா பண்ணதில்ல. கொலைகாரங்கெல்லாம் வந்து கத்தி வச்சிருப்பாங்க, ஒரு அருவா வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மேட்டர் இல்லை. இது வந்து நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு ஃபேமிலி மேன்னு சொல்லலாம். ஸோ இந்த கதையை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி சொல்றேன். இது வந்து நான் உடனே கொலைகாரனுக்கு கொலை பண்ண வந்து ஒரு சப்போர்ட் பண்றியா அப்படின்ட்டு பேசலாம். ஸோ இது வந்து ஒரு என்னோட விஷயம்ல நான் சொல்றேன். நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் எப்படி இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட விஷயம் என்ன சொல்றேன், இது வந்து உங்களுக்கும் கரெக்டா தான் தோணும். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா வந்து லங் கேன்சர்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. கடந்த ஒரு மே மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது வந்து கலைஞர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து வீட்டுல அதாவது வந்து இன்னைக்கு காலையில இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நேத்து ஈவினிங் நேத்து டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அம்மாவோட பேர் வந்து பிரேமா. பிரேமான்றவங்களுக்கு வந்து ஃபுல்லா உடம்பு ஏதோ ஓவரா வலி எடுத்திருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாம வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சபீதா சம்திங் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல வந்து எடுத்து போய் பார்த்துருக்காங்க. அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ல அவங்க கொடுத்த மெடிசனால தான் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஆயிருக்கு, பக்க விளைவுனால தான் இந்த ஒரு வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு நாம லாஸ்டா நம்ம எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எடுத்தோம். ஸோ அங்க வந்து அவருக்கு வந்து கண்டினியூவா அந்த ஒரு 6 மாசமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜின்ற ஒரு டாக்டர், லங் கேன்சர் டாக்டர். ஸோ அவர் தான் வந்து இந்த பாலாஜின்ற டாக்டர் வந்து 6 மாசமா இவர் தான் கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கும்போது நேத்து வந்து ஒரு 1 ஹவரா பேசிட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்து இல்லாம நேத்து வந்து ஒரு 1 ஹவரா டாக்டரை பார்த்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டும் அக்கம் பக்கத்தினர் பார்த்தவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சரியா ஆன்சர் பண்ணல. இவர் வந்து என்னை வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சதா கொஞ்சம் மிரட்டி அனுப்பிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு வந்து இவ்வளவு வலி இருக்கு, என்னால பார்த்துட்டு வீட்டுல இருக்க முடியல. ஸோ என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ அதனால அந்த ஆத்தத்துல வந்து நான் இது மாதிரி ஒரு செயலா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. விக்னேஷ்ன்றவரை பத்தி பார்த்தோம்னா அதே சென்னையில தாம்பரம்ன்ற பெருங்கலத்தூர்ன்ற பிளேஸ்ல வந்து இவர் வந்து வாழ்ந்துட்டாரு. ஸோ இவருக்கு வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 26 ஆகுது. அப்புறம் என்ன படிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் படிச்சிருக்காரு. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு பேஷனா சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரவுடிசம், அப்புறம் கேங்ஸ்டர், அந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவும் இன்வால்வ் ஆனதில்ல. இவர் வந்து ஒரு அடக்கமான பையன். எங்க ஃபேமிலி கூட எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காகவே எங்க வீட்டுல இருக்காரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அண்ணன் தம்பி. இவரோட சேர்த்து ஃபேமிலியில வந்து 3 பேர். இவரோட ஃபேமிலியை பத்தி பார்த்தோம்னா அம்மா வந்து லங் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து இறந்துருக்காங்க. அண்ணா இப்போ இன்சிடென்ட் பண்ண ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ். அவர் தான் வந்து பெரிய பையன் வீட்டுல. விக்னேஷ் வந்து ஆட்டோமொபைல் படிச்சிருக்காரு. டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஒரு பையன். இவருக்கும் வந்து சம் மெடிக்கல் இஷ்யூ வந்து இவரோட பாடியில இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து வேலைக்கு போகாம அம்மா முழுக்க அம்மாவே கவனிச்சுக்கிட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து வீட்டுல இருக்காரு. அப்புறம் 2வது தம்பி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் டிகிரி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சின்னவர் வீட்டுல இருக்கு. ஸோ அவர் வந்து சொன்னதை வச்சு பார்த்தோம்னா
எங்க அம்மாவுக்கு வந்து பார்த்துக்க வேண்டிய யாரும் ஆளுங்க இல்லை. ஸோ வெளியில காசு செலவு பண்ணி இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து வசதி இல்லை. அதனால வந்து கவர்மெண்ட் எதிர்பார்த்து போனோம். கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து எங்களோட மூஞ்சியே பார்க்க மாட்டாரு. எங்க பக்க பெட்ல இருக்கிறவங்களை வந்து நாங்க பொய் சொல்றதாவே உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற பெட்ல இருக்கிற ஒரு பேஷண்டாவே கேட்டு பாருங்க. அந்த ரூம்ல இருக்கிற பேஷண்ட் கிட்ட கேட்டு பாருங்க. அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரு ஒரு பேஷண்ட்டை. மூஞ்சே பார்க்க மாட்டாரு. இது இங்கிலீஷ்ல திட்டுவாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு அநாகரிகமா நடந்துப்பாரு. ஒரு ஒரு கேர் எடுத்துக்கே பண்ணிக்க மாட்டாரு. ஒரு கேர் எடுத்து பேஷண்ட் மேல ஒரு அக்கறையை காட்ட மாட்டாரு. அவர் பாட்டு வருவாரு. அவருக்கு தோன்றது ஏதோ எங்கிட்ட என்ன வழின்னே கேட்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. சரியா ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு டாக்டர் மாதிரி நடந்துக்க மாட்டாரு. ஏதோ அவங்க கூட நாங்க கடன் வாங்கின மாதிரி நடந்துப்பாரு அப்படின்ட்டு இவர் விக்னேஷோட தம்பி சொல்றாரு. விக்னேஷோட அம்மாவும் இதே ஒரு 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 வழி நெறிஞ்ச ஒரு ஒரு வார்த்தையை தான் வைக்கிறாங்க. என்னை பார்த்துக்க யாரும் இல்லை, என் பெரிய பையன் தான் என்னை பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் படிச்சிருக்கான். அவனும் வேலைக்கு போயிருக்கான். கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாமல் அவனும் மயக்கம் போட்டு இருந்தா. அவனுக்கும் மெடிக்கல் இஷ்யூ வந்து அவனோட உடம்புல இருக்கு. ஸோ அதனால வந்து என்னை பார்த்துக்கிறதாவே முழுக்க முழுக்க எனக்கு என்ன பர்சனலாக ஒரு உதவி வேணும்னாலே என் பையன், அதாவது என்னோட பையன் தான் வந்து என்னை பார்த்துப்பான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் நிறைய ஒரு விஷயம் வந்து என்னை பர்சனலாக கேர் பண்ணுறது வந்து என் பையன் தான். ஸோ என் பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டான். அவனுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு வழி இருந்தால் அவன் இந்த மாதிரி ஒரு செயலை செய்வான். எங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு நடந்தாலே பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு வேற யாரும் நடக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து இதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து இதுக்கு மேல வர பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும், நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு விக்னேஷோட அம்மா சொல்றாங்க. டாக்டர் வந்து பாலாஜி. இவர் வந்து பாத்தீங்கன்னா அதே கீமோதெரப்பி, கேன்சர், இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு ஆளாயிட்டு இவர் வந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு தான் அவர் என்ன சொல்றாரு, இவரா வந்து சொன்னதான் தெரியும். ஸோ இவருக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு சப்போர்ட்டா வந்து டோட்டல் எல்லா ஒரு பாலிடிக்ஸ், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லை. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இந்த ஒரு இன்சிடென்ட்டா மையமா வைக்காம அந்த ஒரு கவர்மெண்ட் மேல பாலிடிக்ஸை வந்து அவங்களோட வேலையை அவங்க பாக்குறாங்க. ஸோ ஒரு விமர்சனமா கவர்மெண்ட் மேல ஒரு விமர்சனமா வச்சு இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு மையமா வச்சு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ஒரு பப்ளிக்கா ஒரு ஒரு சொசைட்டியா நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு கவர்மெண்ட் டாக்டருக்கு அவங்களுக்கு என்ன நீடுன்னு தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன நீடு, அவங்களோட மைண்ட் செட், அவங்களுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் இருக்கும். ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்காரு, ஒரு பப்ளிக் ஹேண்டில் பண்ற ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ அவங்க வந்து ஒரு எக்கச்சக்கமான ஒரு மக்களை பார்ப்பாங்க. எக்கச்சக்கமான ஒரு டிஃப்ரெண்ட் வேஸ், அவங்க எந்தெந்த பிரச்சனைல இருந்து வருவாங்க. ஸோ அவங்க அவங்க இடத்துல வந்து இருக்கிறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன கவுன்சிலிங், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்க்குன்னு நிறைய போராட்டம்னு இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நாம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன ஒரு காரணம், மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கிட்ட வந்து டாக்டர் வந்து சரியா அப்ரோச் பண்றது இல்லை, சரியா வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து எல்லார்கிட்டையும் பர்சனலா நீங்க உங்களோட இடத்துல இருந்து நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலையும், ஒரு கவர்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு விஷயம் நீங்க உங்களோட வேலைக்கு தேவைக்குன்னு போனாலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலயும் இப்படி நடக்கும். நம்ம எல்லாம் பேசிப்போம்ல, ஒரு கவர்மெண்ட் ஒர்க் வேணும், ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நமக்கான ஒரு வேலையை போகும்போது வந்து எப்பயுமே நம்மள வந்து ஒரு ஒரு ட்ரீட் பண்றதே கொஞ்சம் ஒரு மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நிறைய சுச்சுவேஷன்ல பார்த்துருப்போம். நீங்களும் வந்து அதை வந்து கடந்துதான் வந்திருப்பீங்க. எங்க கிட்ட வசதி இல்லை, போதுமான வசதி இல்லை. நாங்க வந்து இது காசு இருந்தா நாங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருப்போம். அது வந்து அதுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடைச்சிருக்கும். எங்க கிட்ட காசு இல்லாதனால வந்து ஒரு கடவுள் போல நம்புற ஒரு டாக்டர் கிட்ட வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அது இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தோம். எங்க கிட்ட அதுக்கேற்ற வசதி இல்லை, அதனால வந்து போதும். ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து எங்களோட சூழ்நிலையை புரிஞ்சிக்காம இவங்களும் வந்து அலக்கழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களை வந்து சரியா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு ஒழுங்கா கிடைக்க மாட்டேது. இதனாலதான் எங்க அம்மா வந்து ரொம்ப நாளா அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் டாக்டர் பண்ண ட்ரீட்மெண்ட் காரணத்தால தான் எங்க அம்மாவுக்கு வந்து அடிக்கடி ரொம்ப வலி ஏற்படுறதுனாலையும், வெளியே சொன்ன டாக்டர் இது இல்லாம வெளியே சொன்ன டாக்டர் சொன்னதுனால வந்து எனக்கு வந்து அடக்க முடியாத ஒரு கோபம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால வந்து
ஒரு செயலில் நான் ஈடுபட்டுட்டேன் அப்படின்ட்டு விக்னேஷ் செயலில் பார்க்கறதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதே கடவுள் போல நம்புகிற ஒரு கவர்மெண்ட் டாக்டரை வந்து காலையில் ஒரு 10:30க்கு பட்ட பகலில் கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவர் செயலில் பார்க்கறதா. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தோன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம்.